வணக்கம் குழந்தைங்களா, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் நேரடியாக நம்ம கதைக்கு போகிறோம். நம்ம கதையில் இன்றைக்கி 4 நண்பர்கள் இருக்காங்க. அந்த நண்பர்கள் பற்றின கதையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்களா? இல்லாமலாம் இருக்காங்கல்ல. சரி, வாங்க நம்ம கதையில் வர்ற நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரி, நம்ம கதையோட பேர் என்ன? நான் சொல்லவே இல்லையா? சரி, நம்ம கதையோட பேர் நட்புக்காக. இந்த நட்புக்காக கதையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட ராமு வந்துச்சா. அந்த ஆமை அவங்ககிட்ட என்ன கேட்டுச்சான்னா, நானும் அவங்க ஃப்ரெண்ட் ஆகவான்னு கேட்டுச்சா. அந்த காக்கா, அந்த எலி, அந்த வான் இவங்க 3 சொன்னிச்சா. சரி, சேர்த்துக்கலாம், நான் ஃப்ரெண்ட் ஆகலான்னு சொன்னிச்சா. அப்படி அந்த அந்த காக்கா அதுக்கிட்ட கேட்டுச்சா. அந்த ஆமை கிட்ட அந்த ஆமை கேட்டுச்சான். அந்த காக்கா என்ன சொன்னிச்சானா, அது நீ வேடன் வந்தா எப்படி ஒன்று நீ காப்பாத்திப்பேன்னு கேட்டுட்டு இருந்தப்ப அங்க ஒரு வேடம் வந்துட்டானா. அப்படி வந்தானே மான் வந்து செடி குடிக்குள்ள போய் யாருக்கும் தெரியாத மாதிரி ஒழிஞ்சுக்கிட்டான். காக்கா உடனே மேல பறந்து போயிடுச்சா. இந்த எலியும் குடுகுடுன்னு ஓடி இதோட புந்துல போய் ஒழிஞ்சுக்கிட்டான். இந்த ஆமை தப்பிக்கலாம் ஓடிட்டு இருந்துச்சா. அப்போ அந்த வேடை அந்த ஆமைய பிடிச்சிட்டானா, வலைக்குள்ள போட்டு கொண்டு போயிட்டு இருந்தானா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்ந்துச்சு. அந்த மான், காக்கா, அந்த எலியும் ஐயோ இப்போதான் நம்ம ஃப்ரெண்ட் ஆகுறேன்னு கேட்டுச்சு அந்த ஆமை. அப்படின்ட்டு இந்த 3 ஒரு திட்டம் போட்டுச்சான். என்ன திட்டம் போட்டுச்சுன்னா, காக்கா மேலே பறந்து போய் வேடை எந்த திசையில் போயிட்டுருக்கான்னு எலிக்கிட்டையும் மான்கிட்டையும் சொல்லிச்சான். அந்த எலி குடுகுடுன்னு ஓடி போய் அவன் கால்கிட்ட போயிடுச்சான். மான் கொஞ்சம் தூரம் போய் படுத்திருந்துச்சா, செத்து பண்ண மாதிரி. இந்த வேடன் கண்ணுக்கு அந்த மான் பட்டுச்சா. பட்டோன்னு அந்த ஆமை கிட்ட போனானா. தப்பிச்சதுன்னு தெரிஞ்ச கேப்ல இந்த எலி என்ன பண்ணுச்சா, அந்த வேலையெல்லாம் கட் பண்ணிடுச்சா. கட் பண்ணோன்னே இந்த ஆமை வெளில வந்து பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிட்டு இருந்துச்சு. அதில் இறங்கிடுச்சா. இறங்கினோன்னு இப்படி படுத்த கிடந்துச்சு மான் செத்து போன மாதிரி. அது எந்திரிச்சு ஓடிடுச்சு சரட்டுன்ட்டு. இந்த வேடனுக்கு ஒன்றுமே புரியல. சரி, இன்னைக்கு நம்மளுக்கு ஆமை கறி தான் நினச்சி ஆமையை பார்க்க போனால் வலைலாம் பிஞ்சிருந்துட்டா உள்ள ஆமையை காணுமா. அதுதான் கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் வேடன் அங்கேருந்து ஓடியே போயிட்டானா. அதுக்கு பிறகு அந்த காக்கா, அப்புறம் அந்த எலி, அதுக்கப்புறம் அந்த மான், அதுக்கப்புறம் அவங்களோட புது நண்பன் அந்த ஆமை, இவங்க 4 பேரும் திரும்பவும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்களாம். சந்தித்து இனிமேல் நாம் அந்த வேடன்கிட்ட எப்பயும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு சந்தோஷமாக அந்த காட்டில் வாழ்ந்து வந்தாங்களாம். அவ்வளோதான். என்ன குழந்தைங்களா, கதை பிடிச்சிருந்துச்சா இன்னைக்கு? சரி, இனிமே இன்னொரு நாள் இன்னொரு கதையோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.